ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி கறி உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். 1/2 கிலோ கொத்துக்கறியை நல்லா கழுவிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ கழுவிட்டு புழிஞ்சு வச்சுருக்க கறி இது பாருங்கள். அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால் தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் புழிஞ்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 300 கிராம் சின்ன வெங்காயத்தையும் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கறியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்தளவு அரைச்சிக்கோங்க. எல்லா கறியும் இப்படி அரைச்சிட்டு வந்துடலாம். இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காயில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். பொட்டுக்கல் நிறைய தேவையில்லை, 50 கிராம் போதும். தேங்காய் இதோடு சேர்த்து தண்ணி ஊற்ற வேண்டாம், அரைச்சிட்டு மட்டும் வந்து கொத்துக்கறியோடு சேர்த்து பிசைஞ்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எல்லா உருண்டைகளும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பொரிஞ்சு வரட்டும். 10 சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நான் இன்றைக்கி இந்த குழம்புக்கு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வணங்கணுங்கிறதில்ல, கொஞ்சம் கலர் மாறி வரும்போது காய்கறியில் சேர்த்து அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் இதோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கறி மசால் இல்லைன்னா சிக்கன் மசால் கூட சேர்த்துக்குங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கறிக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, பார்த்து சேர்த்துக்குங்க. இதோட தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இட்லி கொப்பரையில் வச்சு வேக வைக்கணும். தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காயை வச்சு அதில் பெரிய தக்காளி ஒரு 4 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குழம்பு இந்தளவு கொதிக்கட்டும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம இட்லி கொப்பரையில் வேக வச்சுருக்கிறது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். கறி அது குழம்புல போட்டால் உடையாமல் இருக்கிறதுக்கு தான் அதில் வேக வைக்கிறோம். அது எல்லாத்தையும் சேர்த்து குழம்புல போட்டுருங்க. பொரிக்கிறதுக்கு வச்சுருக்க உருண்டைகளை நம்ம வேக வைக்க தேவையில்லை, அதை டைரெக்டாகவே தட்டிட்டு வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். உருண்டைகள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க தேவையில்லை. இதில் ஒரு 1/2 லெமனை மட்டும் புழிஞ்சிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு
எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவின் சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.